தெரிஞ்ச பிராண்ட், அதாவது ஹோண்டாவில இருந்து புது பைக் வந்திருக்கு, அதாவது பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்திருக்குது. இப்படி ஒரு பைக் வந்திருக்குன்றப்ப 2023 மாடல் பைக் வந்து நல்ல ஸ்மூத்தா இருக்கும், ஒரு நல்ல ஸ்மூத்தா இருக்கும், மற்ற கம்ஃபர்டபுள். அப்படி எங்கட ஹேண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. 50 செய்யும். எத்தனை சிசி? இதுக்கு வந்து கீயே இல்ல, ஜப்பான் தானே. சில பேர் வந்து என்ன பாப்பாங்க, இது இந்தியா பைக், இது ஒரிஜினல் ஜப்பான். எல்லாமே ஜப்பான். லாங் டிரைவுக்கு எல்லாம் ஓகே, இந்த பைக் இதே காரே தேவையில்லை, இதுலயே போயிடலாம். நம்ம ஷார்ட் டிரைவிங்கை விட லாங் டிரைவுக்கு ஹைபிரிட் மாதிரி இருக்கும் பைக், அவ்வளவு கம்ஃபர்டபுள். எந்த அளவுக்கு இல்லடா, ஏண்டா நிக்கேக்கான பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சது, ஓடைக்கு ஏதோ லெஸ் வெயிட் ஓடுற மாதிரி இருக்கு. ஏண்டா இது டுவல் சிக்னல் இருக்குன்னு இதுல. பட் இன்னும் ஒன்று நோட் பண்ணா பாஸ், அந்த தேர்ல ஓடுற இருக்குது தானே, அதே மாதிரி இருக்கு. பிரேக் நல்ல ஷார்ப்பா இருக்குது. அதை விட வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோமாண்டா, யாழ்ப்பாணத்துல ஒரு தெரிஞ்ச அண்ணா விட்டு தான் வந்தாங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா பல மாசங்கள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ, அதாவது எங்க சேனல்ல கொஞ்சம் அதிகமா ஓடக்கூடிய வீடியோ தான் போட போறோம். அதாவது யாழ்ப்பாணத்துல புத்தம் புதிய பிராண்ட் நியூ பைக் வந்திருக்கு. அதுவும் நார்மலா வேற பிராண்ட் இல்ல, அது தெரியாத பிராண்ட் பைக் இல்ல, தெரிஞ்ச பிராண்ட். அதாவது ஹோண்டாவில இருந்து புது பைக் வந்திருக்கு, அதாவது பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா நீங்க இந்தியன் மேடான்னு நினைப்பீங்க, இல்ல இது வந்து ஜப்பான், மேட் இன் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. அதாவது வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு இந்த பைக் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு கழுகு நிக்குது, இந்த காக்கா கழுகு என்ன மாதிரி, இதுலயே ஒரு கழுகு, பெரிய ஒரு என்னன்னு சொல்றது கழுகு மாதிரி தான். கலர்லாம் பண்ணல, மிச்செல்லாம் அப்படி ஒரு ரக்கட்டான லுக்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல். இது வந்து செகண்ட் ஹேண்ட்ல விற்க நிக்குது, ஃபர்ஸ்ட் ஓனர் ஆன இது. இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். இந்த பைக் வந்து நான் உங்களை ஒரு பிரியோசனமான வகையெல்லாம் காட்ட போறேன். இந்த பைக் காட்டுற மட்டும் இல்லை, இந்த பைக் வந்து எப்படி யாழ்ப்பாணத்துக்கு எடுக்கிறதும் இந்த வீடியோல காட்ட போறோம். அதுவும் இந்த பைக் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள்கிட்ட காசு இருந்தா இந்த பைக் வந்து அப்படி ஆர்டர் பண்ற வேண்டும் இந்த வீடியோல சொல்ல போறோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த பைக்குரிய ஓனரை ஜூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அண்ணாட்ட கேட்டு பார்ப்போம். நாங்க நிக்கிறேன் சிரிச்சு கொண்டிருக்கிறேன், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். மற்ற இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசமா ஓடுறீங்கண்ணே, 1.5 மாசமா எடுத்து ஓடுறாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்டு பார்ப்போம். மற்ற இதுல என்னென்ன மாதிரி வசதிகள் இருக்குன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தோம்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாவே. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களை? என் பேர் கஜன். கஜன். ஓகே, எவ்வளவு நாளா இந்த பைக் எடுத்தீங்க? இந்த பைக் எடுத்து நான் இப்ப ஒரு 1.5 மாதம் தான் எடுத்து. இந்த பைக் ஓகே, இது எங்க இருந்து? கொழும்புல இருந்து எடுத்தீங்களா? இது ஒரு கொழும்புல தனியா ஒரு ஆள் இம்போர்ட் பண்றாரு. அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், அவர்கிட்ட கண்டெக்ட் பண்ணி இப்படி ஒரு பைக் வந்திருக்கா போல. 2023 மாடல். 2023 மாடல். அப்ப வந்தா போல இந்த பைக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்ப நான் அவரை கண்டெக்ட் பண்ணி அவர் மூலம் எடுத்தேன் இந்த பைக். எடுத்து இன்னொரு கேள்வி, ஈஸியான கேள்வி தான். இப்ப இப்படி பைக்கும் இப்படி பைக் கேட்டகரி இருக்கு தானே, அதாவது ஸ்கூட்டர் மாடல்ல, ஆனா பைக் மாதிரி லுக்ல இருக்கு. இப்படி ஒரு பைக் எடுக்கணும்னு என்ன ஒரு வித்தியாசம் தோட் பண்றேன் உங்களுக்கு? இந்த பைக் எனக்கு கூடுதலா ஸ்கூட்டி பைக் மாதிரி விருப்பம் கூட. அதுல இது கொஞ்சம் அந்த பாக்க ஃபேஸ் என்ன சொல்றது, முன் மோப்பு வடிவா இருந்துச்சு. மற்ற இப்படி எனக்கு இந்த பைக்கில் கொஞ்சம் விருப்பம் கூட. இது கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, பெரிய பைக்கை விட இது வந்து ஆட்டோ கியர் தானே, ஆட்டோ கியர். மற்றது பாக்குறது ஒரு தனி லுக் ஒன்று பெரிய, ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் தானே. சில பேருக்கு பெரிய பைக் பிடிக்கும், சில பேருக்கு சின்ன பைக் பிடிக்கும். அப்ப எனக்கு இந்த பைக்ல சின்ன விருப்பம். அப்ப இதே பைக்ல நான் அதே மாதிரி எப்படியான பைக் தான் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக் எடுத்தேன், அது 2019 எடுத்தேன். 2019 ஜெஃப்னால ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கம்பெனியால அதை ப்ரொமோட் பண்ணேன். நான் அப்ப ஜெஃப்னாக்கு வந்த மூட்டம் வந்து எடுத்தேன் 2019. அது ஃபுல் கம்ஃபர்டபிள் அந்த பைக்கும். இது இப்ப 2023 வந்தாவல இந்த பைக் இப்ப எடுத்தேன். இது கொண்ட ஜப்பான் PCX. இது வந்து என்ன பிராண்ட்? இது வந்து தாய்வான் நாடு இது தயாரிச்சது. அது கிம்கோ கம்பெனி அண்டு டவுன் டவுன் பைக் அண்டு. மற்றது தாய்வான் நல்ல மேட்டா தான் இருக்கும். நல்ல மேட்டா, இது ஃபுல்லா தாய்வான் தான். ஆனா அந்த டெக்னாலஜி ஃபுல்லா BMW டெக்னாலஜி. அப்ப அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்தேன் அந்த யூடியூப்ல BMW இதே மாதிரி BMW அதே ஃபேஸ் கட் தான், அதே ஷேப்.
ரைட் ரைட் லாங் டிரைவிங் எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுள். மற்ற பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். ரைட் ரைட் ஓகே. பட் இந்த பைக் இந்த ஜூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு? அண்ட் பெரிய பைக்ன்ற வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நிறைய இருக்க உள்ள. இது பைக் வந்து நல்ல ஸ்மூத்தா இருக்கும், ஓடுறதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. மற்ற கம்ஃபர்டபுள் அப்படி எங்கட ஹேண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. மற்ற இப்ப இந்த சீட் எல்லாம் வந்து என்ன சொல்றது, எங்கட பின் இதுக்கு கொஞ்சம் சாஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கு, சப்போர்ட்டா இருக்கு. ரைட் ரைட் ஓகே. மற்றபடி பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். லாங் ட்ரிப்புக்கு எல்லாம் 50-55 வேலை செய்யும் பெட்ரோல். 50-55 வேலை செய்யும். எத்தனை சிசி? இது வந்து 125. இதுல 160 நிக்குது, இது 125 தான். மைலேஜ் ரைட் ரைட். அப்ப 160 வரையே கொஞ்சம் மைலேஜ் குறையும், பெர்ஃபார்மன்ஸ் கூட வேற. மற்ற இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இதுக்கு வந்து கீயே இல்ல, இது வந்து ஃபுல்லா ரிமோட் சிஸ்டம் தான். கார் மாதிரி இந்த இது கீ சிஸ்டம் தான். அதுல நாங்க கீயை எங்க பாக்கெட்டுக்கு வச்சுட்டு ஓட்டோவா இதுல நாங்க சில ஓட்டோவா ஸ்கேன் பண்ணா ஒண்ணா என்ன டென்னிஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அவ்வளவு சத்தமும் இல்ல, இன்ஜின் சத்தமும் அவ்வளவும் இல்ல. நைஸ் மாதிரி நைஸா இருக்குண்ணா. ரைட் ரைட். இப்போ இது ஓபன் பண்றா நாங்க இதுலயே சூஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் தட்னா ஆஃப் ஆகும். ஸ்டாண்டர்ட் தட்னால ஆஃப் ஆகும். இப்ப நாங்க லாங் டிரைவுக்கு டிரைவிங் பண்ணி கொண்டு போய்க்க கூட இந்த பைக்ல நாங்க லாங் டிரைவ்ல ஓடிக்கிட்டு ஓடிட்டு போய் சிக்னல் சந்தில நாங்க நிக்க போறோம்டா, நாங்க ஸ்டாண்ட் தட்டாம நின்றாலே இன்ஜின் தான் ஆஃப் ஆயிரும். பிறகு நாங்க திருப்பி அந்த சிக்னல் விழுந்தோம் நாங்க பைக் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணது அப்படி சும்மா முறுக்க எக்ஸைட் தானா. ரைட் ரைட். இது அந்த மாடர்ன் கார் ஓட்டோவா கட் ஆகி தானா எடுக்கும். ரைட் ரைட் ஓகே. எக்ஸைட் கொடுத்த உடனே ஆன் ஆயிடும். ரைட் ரைட் ஓகே. அந்த மீட்டர் பாக்ஸ்ல எல்லாம் என்னென்ன இருக்கு? எல்லாம் டிஜிட்டல். அதுல டைமிங், கிலோமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப என்னென்ன இதுல பிரச்சனை அதுலயே காட்டு, ஆயில் சேஞ்ச் காட்டுது, மைலேஜ் எல்லாம் காட்டுது. மைலேஜ் எல்லாம் காட்டுது. ரைட். இது இந்த சிட்டிக்கு கூட வரோடைய அதுக்கே 40 நாள் வந்து 40 நாள். நாங்க எல்லாம் வந்து வேக மோட்டர் வெஹிக்கிள் 50 ஓடுறதே பெரிய புண்ணியம். 45 ஆவரேஜா பாய்க்கும். அதுவும் இந்த பெரிய பைக் நான் இப்ப அண்ணா சொல்லித்தான் தெரியும், மைலேஜ் வந்து எவ்வளவு 50 இருக்கலாம். நல்லா நீட்டா ஓடினா நான் இப்படியும் ஒரு 30-35. என் வெயிட் கூட ஆட்டோமேட்டிக்கா மைலேஜ் குறைய வந்து பார்த்தேன். ஆனா வெயிட் வந்து இல்ல, பெரிய வெயிட் இல்ல, லெஸ் வெயிட். நான் பெரிய வெயிட்டா இருக்க மாட்டேன். கேண்டில் வேலை ஈஸியா இருக்கு திருப்பறதுக்கு. இந்த சின்ன ஜப்பான் தானே, ஹோண்டா ஜப்பான் தானே. இப்ப சில பேர் வந்து என்ன பாப்பாங்க, இது இந்தியா பைக், இது ஒரிஜினல் ஜப்பான். எல்லாமே ஜப்பான். அசம்பிள்டு கூட இல்ல, எல்லாமே ஜப்பான், மேட் இன் ஜப்பான். அதை விட பாத்தீங்கன்னா இந்த இதுல கில் ஸ்விட்ச் எல்லாம் இருக்கு, இன்ஜின் ஆஃப் பண்றது. இது அந்த ஓட்டோவா நான் சொன்ன மாதிரி ஓட்டோவா இன்ஜின் ஆஃப் ஆயிதான் ஒண்ணா எடுக்கும். ரைட் ரைட் ஓகே. இது செல்ஃப் ஸ்டார்ட். இது பார்க் லைட். முன்னுக்கு அந்த மெட்டா டபுள் லைட், டபுள் சிக்னல். ரைட் ரைட். டபுள் சிக்னல். அந்த போட்டு காட்டுங்க. அந்த பேரு சரி. டபுள் சிக்னல். இது ஆஃப் பண்ணா நின்றுடும். ரைட் ஓகே. பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணலாம். ரைட். அதை விட பாஸும் இருக்கு இல்ல. இது போட்டா மெட்டா லைட் வந்து மின்னும். அதோட போன் நல்ல சுத்தமா போன். இது சிக்னல். ரைட் லெஃப்ட். ரைட். மற்ற இதுக்குள்ள இப்ப நாங்க போன் சார்ஜ் போடுறது, இதுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. லைசென்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கே வைக்கலாம். அதுக்கெல்லாம் எல்லாம் வைக்கலாம். கரண்ட் டேஷ்போர்ட் மாதிரியே இருக்கு. மற்ற இது நாங்க இந்த இது ஓபன் பண்றது கூட இதுலயே ஓபன் பண்ணலாம். பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இதுல 2 ஹெல்மெட் வைக்கலாம். 2-3 சின்ன பிள்ளைங்க நோட்டும் வைக்கலாம். குடும்பமா போய் ஹஸ்பண்ட் லாங் டிரைவுக்கு எல்லாம் ஓகே. இந்த பைக் இதே காரே தேவையில்லை, இதுலயே போயிடலாம். அந்த இது தெரியும், பைக்ல போற அந்த இது தெரியாது, உடம்பெலுப்பு இருக்காது. ரைட் ரைட் ரைட். பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கு. அதுல இது செஸ்ஸி நம்பர் எல்லாம் இருக்கு. என்னோட மூடுறது இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்கள் எல்லாம் சரியா எதுக்குள்ள பெட்ரோல் அடிக்கணும்னு யோசிப்பீங்க. பொதுவா லேடிஸ் பைக் ஒன்று இஞ்ச வரும், மேல சீட்டே கலட்டி உள்ள வரும். ஆனா அங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கடா. நீங்களே திறந்து காட்டுங்க. மோட்டோ பைக் மாதிரியே அங்க வச்சிருக்காங்க. இந்த மோட்டோ பைக்ல நடுவு இல்ல, எவ்வளவு ஐஸ் இருந்த இடத்துல இருந்து சுவிட்ச் அமர்த்தி விட்டு இது சும்மா மழை மேல திறந்த போட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போடலாம். எத்தனை லிட்டர் டேங்க் இது? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர். பெரிய பைக்குரிய ரைட் ரைட். ஒருக்கா ஃபுல் அடிச்சா கனவுறது பெட்ரோல் அடிக்கிறது இல்லை. ஏன்னா மெட்ட லேடிஸ் பைக் எல்லாம் 4.5 லிட்டர் தான் டேங்க் வரும். இதுல ஹைபிரிட்டும் வந்துருக்குது. ஹைபிரிட் பேட்டரி லோட். பேட்டரியில ஹைபிரிட் மாதிரி. அது விலை கொஞ்சம் கூட வரும். அது விலை கூட. ரைட். அந்த குறிப்பிட்ட ஸ்பீடுக்குள்ள பேட்டரி லோட். ரைட் ரைட் ஓகே. அது கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கு. மைலேஜ் கொஞ்சம் கூட வரும். அந்த முன்னுக்கு டெலஸ்கோப் என்ன சஸ்பென்ஷன், ஏபிஎஸ் பிரேக்கும் இருக்கு. ஆமா. ரெண்டுமே ஏபிஎஸ். ஓகே. முன்னுக்குமே ஏபிஎஸ், பின்னுக்குமே ஏபிஎஸ். இதுல இண்டிகேட்டரும் காட்டணும் தானே? அந்த முன்னுக்கு. அந்த ஆயில் மாத்திரண்டாலும் காட்டும், பேட்டரி இண்டிகேட்டரும் கிடக்கணும். ஆமா. மற்றது ஆயில் ஹீட் எல்லாம் கிட்டத்தட்ட கார் டேஷ்போர்ட்ல இருக்கிற மெயினான ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிஎஸ் காட்டுது. மற்ற இஞ்சால இந்த இதுக்கு கொஞ்சம் இருக்கு, பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. அதோட கூல் என்ஜின் கூல் என்ன ஹீட்டா இருக்கா ஹொட்டா இருக்கா அதெல்லாம் காட்டும். இதுல
மற்றது ஆயில் மாத்திரை இதுவும் காட்டும். பட் இதுக்கு ரிப்பேரிங்னா எல்லாம் இதுல டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி என்னது ECUல செக் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. கம்பெனி கொண்டு போக தேவையில்லை. இங்க இருக்கா இங்க என்ன வர இல்ல அநேகமா இது இப்ப அநேகமா இந்த கம்பெனி வர போகுது. இப்ப கொழும்புல தான் நாங்க இது சர்வீஸ் போறோம். இந்த பின்னுக்கு சைலன்சர் பெரிய ஒரு பைக் இந்த சைலன்சர் டபுள் சஸ்பென்ஷன் இருக்கு, 2 பக்கம் ஸ்ப்ரிங் போட்டு ரெண்டு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இது சைலன்சர் PCX இதான் மாடல் Honda PCX. ரைட். சரி கிட்டத்தட்ட எல்லாம் பாத்துட்டோம் போல பைக்கை பத்தி. என்ன மாதிரி விலை இது வந்து இப்ப நான் எடுக்க வந்து இப்ப ஒரு 1.5 மாதம் நான் எடுக்க வந்து இந்த விலை வந்து 18,50,000 போச்சு. 18,50,000. ரைட். இப்ப இது ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு இந்த பைக் நல்ல ஒரு ஆசை வந்துட்டு காசு எடுக்க போறேன்னா என்ன நடக்கும்? எடுக்கணும். இப்ப நீங்க என்ன நம்பரை கண்டெக்ட் பண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவர் மூலமா எடுத்து தருவோம். இதுல கலர்ஸ் இருக்கு, வேற பிளாக் ஒயிட் இருக்கு. இப்ப தற்சமயம் அவர்கிட்ட இருந்தது வாகனங்கள் வேற இது வரும். இந்த வெஹிக்கிள் வந்தது இப்ப அவர்கிட்ட போன லாஸ்ட் வீக்கோட இல்ல முடிஞ்சது. இப்ப லாஸ்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படி வரும். பைக் இதுல ஒயிட் வரும். வரும் தேவையான எடுத்து கொடுக்கலாம். ரைட். ஓகே. இவரு நம்பர் வந்து இல்ல ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாலே இந்த பைக் எடுக்கலாம். அதோட இங்க செகண்ட் ஹேண்ட் இருக்கு. இதையும் பார்த்துட்டு இது ஒரு லைட் அதுக்கு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாமே. ஓடி இப்ப இல்ல அதை பார்த்துட்டு ஓடும் கடைசியா. They tell me that I'm never gonna make it. They want me to do something that can make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I think this life could be special if I get rid of the devils. They think that I am a rebel. I think they want me to settle. There's nobody on my level. They think that work is too stressful. I think that work. இது என்ன மாடல் பைக்? தாய்வான் கம்பெனி தான். ஆனா அதோட பேர் வந்து கிம்கோ டவுன் டவுன் உண்டு. கிம்கோட்டா டவுன் கம்பெனி அந்த பேர் கம்பெனியோட பேர் வந்து கிம்கோ. இந்த பைக்கோட பேர் வந்து டவுன் டவுன் இஸ் மாதிரி டவுன். ரைட். ஓகே. இதுவும் டுவல் ஹெட் லைட்டோட வருதுன்னு. உண்மையா சொல்ல போனா இந்த முன்பக்கம் பீஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த ஆட்டோ கியர் தான். ஆனா கிட்டத்தட்ட ஷார்ட் டிரைவிங்கை விட லாங் டிரைவுக்கு ஹைபிரிட் மாதிரி இருக்கும். பைக் அவ்வளவு கம்ஃபர்டபிள். இந்த பைக்ல சத்தம் தெரியாது, அவ்வளவு ஸ்மூத்தா போகும். அந்த தேர்ல இருந்து போற மாதிரி இருக்கும். நல்ல கம்ஃபர்டபிள். இதுல RPM மீட்டர் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. இது ABS தான். ABS இந்த சகல வசதி இருக்கு. அதுல இருக்க எல்லா இதுலயும் இருக்கு. இதுல டேஷ்போர்ட் இருக்குது. டபுள் சைட் இருக்கு. அங்காலையும் இருக்கு, இஞ்சாலையும் இருக்கு. போன் சார்ஜ் போடலாம் முடியல. அது பெட்ரோல். அதுல இதுல கீ போடுறோம் அப்படியே இருக்கு. டிஸ்க் பிரேக்குரிய ஆயில் மாத்துறது. பட் இதுல பாத்தீங்கன்னா டெக்கோமீட்டர் இருக்கு, அதோட ஸ்பீடோமீட்டர். இதுல வந்து ABS காட்டுது, மாதிரி இண்டிகேட்டர். வோல்ட் வந்து பேட்டரியோட வோல்ட்டா காட்டுது. இது வந்து ஹைபிரிட் நினைக்கிறேன். இல்ல இது நார்மல். ரைட். அந்த இதுக்குரிய பேட்டரியோட வோல்டேஜ் காட்டு. ரைட். மற்ற இந்த ஓடோமீட்டர் அந்த ட்ரிப் மீட்டர் எல்லாம் இருக்கும். இது என்னது ஃபங்க்ஷன் கீ செட்டிங். ரைட். ஓகே. அண்ட் இதுலயும் என்ஜின் கில் ஸ்விட்ச் எல்லாம் இருக்கு. இது இருக்கா பாக்குறோம். டிக்கி என்ன பெரிய சீட் இருக்குது. ஒரு ஆர்வமா இருக்கு. சண்டவாட்ல இது இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்பேஸ். என்ன நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன குழந்தைய நேர வச்சு கடத்தலாம். அப்படி கடத்துறேன். சும்மா ஒரு என்ன கம்பேரிசனுங்க எப்படி இருக்கும்னு பாக்குறது. இது என்ன இது அந்த ஸ்கேன் பண்ணி பாக்குறது. இதுல உள்ள அந்த ECU ரைட். இத ஃபோல்ட் பண்ணி குட்டி லேப்டாப்ல பார்க்கலாம். ரைட். இதுக்கு எத்தனை 2 ஹெல்மெட் வைக்கலாமா? 2. இதுக்கு ஒரு மெயின் பெரிய ஹெல்மெட் வைக்கலாம். முன்னுக்கு ஒரு சின்ன ஹெல்மெட் வைக்கலாம். ரைட். இது இப்படி நடுவுல வைக்கலாம். இதெல்லாம் இப்ப லாங் டிரைவுக்கோ இப்ப கொழும்பு போறோம்னா கூட இதுலயே லக்கேஜ் வச்சு போயிடலாம். நம்ம லக்கேஜ் பேக்களை எல்லாருக்கே வச்சுட்டு பின்ன கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இது அந்த வேனுங்கள் கார்கள் மாதிரி அந்த பின் டோர் திறந்த உடனே ஒரு ஜெக் மாதிரி. ஓகே. இது இங்க டெயில் லைட் எல்லாம் இதுல பிராண்டிங் போட்டுருக்கு. கிம்கோ. இது டுவல் சிக்னல் இருக்குன்னு இதுல. பட் இன்னும் ஒன்று நோட் பண்ணா நம்பர் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது எங்கட லக்கி நம்பர். அதால அப்படி இந்த இல்ல கீழே 1332 எல்லா வெஹிக்கிளும் அதே நம்பர் தான். எங்கூட எல்லா வெஹிக்கிளும் அதே நம்பர் தான். ரைட். இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டுவல் சஸ்பென்ஷன். நான் வந்து கேட்க மறந்துட்டேன். இது எத்தனை சிசி? இது வந்து 125. 125 தான். 125. ஓகே. இது மைலேஜ் எவ்வளவு வருது? இது வந்து ஒரு 40 கொஞ்சம் குறைவு. என்ன வெயிட் கூட ரைட். இதுல நீங்க தனியா தான் போறது இல்ல வைஃப் எல்லாம் வச்சு கொண்டு போறது? தனியா தான் போறது. சிங்கிள். ரைட். ஃபர்ஸ்ட் ஓனர் தானே? ஃபர்ஸ்ட் ஓனர். ரைட். இது 2019 இயர். யாரு சிங்கிள்னு தெரிஞ்சுதாங்க. இது 2019 இயர். 2019 வண்டியில இருந்து நீங்க ஓடுறீங்க. ஓடு பெரிய கிலோமீட்டர் ஓடல. 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2000 கிலோமீட்டர் ஓடி. ரைட். இப்ப இது வந்து தச்சமே விக்கிற பிளான் இருக்கு. என்ன இன்னொரு பைக் எடுக்க போறேன் புதுசா.
புது மாடல் ஒன்று எடுக்க போறீங்க. ரைட் ரைட். என்ன விலையை கொடுக்குற பிளான்? இது இப்போ இப்படி ஒரு 17 அரையண்டா 17.5 லட்சம். ரைட் ரைட். கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ. ரைட் ரைட். ஓகே. சர்வீஸ் எல்லாம் ஒழுங்கா போடுறாங்க. ஆமாம். நீங்க தேவைன்னா அதே நம்பர் இல்ல ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். அதே நம்பர் தானே? அதே நம்பரை தொடர்பு வந்தீங்கன்னா இந்த பைக் எடுக்கலாம். குறைச்சு எடுத்துட்டு போகலாம். ஒரு ரவுண்ட் உண்டு அதில் அடிப்போம். என்ன மாதிரி ஓடலாமா? ஓடி பாருங்க. அவர் அண்ணா கேட்கறேன் இல்ல ரோட்லயே அந்த ரோடு இல்லாம நாங்க உள்ளுக்கு ஓடி பார்ப்போம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு வெயிட் இல்லை, அவ்வளவு லெஸ்ஸா இருக்கு. அது ஏறினோடனே ஒண்ணுமே தெரியல. இந்த டான்ஸே ஆடலாம் போல இருக்கு. மற்றது நான் இந்த இதுல திறப்பு கிடந்த சீட்ல சரி அண்ணாட்ட கொடுத்துட்டு ஓடுவோம் வேண்டாம். அண்ணா இல்ல நீங்க திறப்பு வச்சிருக்கோம். திறப்பு வச்சிருந்தா தான் பைக் ஓடும். அதாவது ஒரு 50-60 மீட்டருக்குள்ள இந்த திறப்புங்கிற கையில இருந்தா தான் பைக் ஓடும். ஸ்டார்ட் ஆகி ஓடும். விளையாடி ஆஃப் ஆயிடும். என்ன பைக் சென்சர் அதாவது கிட்ட இருக்கணும். நல்ல ஒரு விஷயம். ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கு எல்லாம் திறப்பு எதுக்க போடுவோம். இப்போ அதாண்டா என்னதான் ஓடுறா இருந்தாலும் பைக் டெஸ்ட் டிரைவ் இல்லை தூர போறோம்னாலும் ஹெல்மெட் ஒன்று ஓடணும். இப்போ பைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன சத்தமே இல்லை பெருசா. நல்லா இருக்குப்பா. ஈஸியா இருக்கு சத்தியம். சீரியஸா சொல்றேன். நான் நினைச்சேன் ஓடுறது கொஞ்சம் பிக்கப் கூட இருக்குமே இல்லை வெயிட் கூட வேண்டாலும் பேலன்ஸ் வித்தியாசம் இருக்கும்னு நினைச்சேன். நார்மலா ஒரு வெக ஓடின மாதிரியே இருக்கு. இந்த இவ்வளோ ஈஸியா இருக்கு ஓடுறதுக்கு. முதல் பாத்தீங்கன்னா நான் பெரிய பைக் தானே கொஞ்சம் பழக்கம் இல்லை. முன்னுக்கு ஓடி போட்டு எங்களுக்கு வம் பண்ணி பார்த்தேன். நான் ஓட தொடங்கினோடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அவ்வளோ ஈஸியா இருக்கு ஓடுறது. நார்மலா ரோட்ல கொஞ்சம் ஓடி போட்டு வராங்க. பாஸ் அந்த தேர்ல ஓடுற இருக்குதானே அதே மாதிரி இருக்கு. பிரேக் நல்ல ஷார்ப்பா இருக்குது. அதை விட அந்த கம்ஃபர்ட் இதுல கொஞ்சம் தூரம் தான் ஓடினதே தெரியல. அது ஏதோ கார்ல போன மாதிரி ஒரு ஃபீலிங். இதை விட்டுட்டு அடுத்ததுல ஒரு ஓடி பார்ப்போம். எப்படியோ ஒன்றே பார்க் பண்ணி விடுவோம். ஈஸியா இருக்கு. திருப்புறம் அவ்வளோண்டு கஷ்டம் இல்லை. நான் நெச்சளவு கஷ்டம் இல்லை. ஓப்பன்றான் என்ன மறந்துட்டேன். ரைட் ஓப்பன் பண்ணிட்டேன். அதானே தேடி நீ இப்போ பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஹேண்ட்ல விற்கிற பைக் ஓடி பார்ப்போம். கொஞ்சம் பெரிய ஆள் தான் பரவாயில்ல. அவ்வளோண்டு வெயிட் தெரியல. எந்த அளவுக்கு இல்லடா. ஏண்டா நிக்கேக்கான பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சது. ஓடைக்கு ஏதோ லெஸ் வெயிட் ஓடுற மாதிரி இருக்கு. ஏண்டா பொதுவாக பைக் எல்லாமே ஓடை கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோம். இது அதை விட தேரா இருக்குடா. சத்தியமா சொல்றேன். இந்த நானே நல்ல திருப்பி வைக்க தெரியும். கொஞ்சம் பயப்படினான் கொஞ்சம் சரிக்குமோன்னு. ஈஸியா திரும்பிச்சு. அவ்வளோ ஈஸியா. நீங்க பாத்துருப்பீங்க வீடியோவில். வேற லெவல்ல இருக்கு. இந்த இப்போ பார்த்த வேண்டா வீடியோ முடிய போன ஒரு கவலையா இருக்கு. தொடர்ந்து ஓடோடும் போலவே இருக்குது. உண்மையா சீரியஸா நான் அதுதான் விற்க போறேன். இது விற்க மாட்டீங்க. இல்ல இது புதுசா தான் செகண்ட் ஹேண்ட் எடுக்க வேணா எடுத்துட்டு போடுவேன். உண்மையா நான் அதுல போனா தெரியா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறேன். திரும்பி வித்தியாசம் லுக்கா இருக்கு. நல்ல என்ன பாக்கலண்ணா சீரியஸா சொன்னா என்ன முடிஞ்ச பாக்கல பைக்கு தான் அப்படி நல்ல லுக்கா இருக்கு. நீங்க வேணுமெண்டா அதையும் எடுக்கலாம். இது வந்து அண்ணா ஆர்டர் பண்ணி எடுத்துரு. வேற நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்க அந்த நம்பரை கடிச்சிட்டு இப்ப நீங்க பைக் பார்க்க போறீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கலாம்.